Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம அலைக் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அலைக் மோஷன் ஓபன் பண்ணிட்டு கீழ இருக்கிற இந்த கிரீன் கலர் ப்ளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் பிளேஸ் வரும். இப்போ கீழ இருக்கிற கிரீன் கலர் ப்ளஸ் ஐகானை அகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா இமேஜஸும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்தெந்த இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப்பில் செகண்டில் இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண இமேஜஸை ஸ்க்ரீன் சைஸில் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்கிற இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இமேஜையும் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே மாதிரி எத்தனை இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கணும் எல்லா இமேஜஸ்லையும் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த எஃபெக்ட் செக்ஷனில் மேலே இருக்கிற சர்ச்சிங் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து RGB அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RGB அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா செகண்ட்ல இந்த மாதிரி சேனல் ரிமேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் வரும். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் செகண்டை விட்டுட்டு தேர்டில் B இருக்கிறத அப்படியே நீங்கள் Gக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் நம்ம எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் சைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஸ்ரிங்க் அப்படின்ற இதையும் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் க்ரோத் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த க்ரோ மட்டும் நீங்கள் 1.2 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பிளர் அப்படின்ற இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் கேஷ் அண்ட் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளர் எஃபெக்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளர் எஃபெக்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டைமண்ட் ப்ளஸ் ஐக்கானை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் கிட்ட இந்த இமேஜ் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக மைனஸில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளர் எஃபெக்ட் வந்து போயிடும். இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு இந்த ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து நமக்கு வியூ ஆகும். இந்த எஃபெக்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 டாட்டை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் ஓப்பன் பண்ணி எஃபெக்ட் செக்ஷனில் 3 டாட்டை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் எஃபெக்டை வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு இமேஜில் எஃபெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணது எல்லா இமேஜுக்குமே வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்டஸ்க்கு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லிரிக்ஸ் வீடியோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பயன்படுத்திருக்கிற லிரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணி பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஸ்க்ரீன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோட எண்டிங்கில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்காக கரெக்டாக அந்த லைனை வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ கிட்ட செட் பண்ணிக்கிட்டு இந்த ஐக்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கீழே வரக்கூடிய இந்த தேர்ட் ஸ்பிளிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வீடியோ சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோட குவாலிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இந்த வீடியோ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா கீழே வரக்கூடிய சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.